ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், உயர்கிறது சம்பளம். நாளை வெளியாகிறது அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை அதிகரிப்பது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவை 3 முதல் 4% உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இது 1 கோடி குடும்பங்களுக்கு நேரடி பலனை அளிக்கும். மேலும் இதுவரை 8வது ஊதிய குழுவை அமைக்காதது பலருக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. இந்நிலையில்தான் அரசு ஊழியர்களின் கோபத்தை தணிக்கும் விதமாக விரைவில் டிஏ உயர்வு அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் டிஏ அதிகரிப்புக்கான தேதியை அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நாளை அந்த அறிவிப்பு வரலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் டிஏ 3 முதல் 4% உயர்ந்தால் அது 53 அல்லது 54% அதிகரிக்கும். இது தற்போதைய 50% இருந்து குறிப்பிடத்தக்க உயர்வு ஆகும். உதாரணமாக, ஒருவர் மாதம் ரூபாய் 50,000 சம்பாதித்தால் அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,500 அதிகமாக பெறுவார். அதாவது 51,500 ரூபாய் சம்பளம் பெறுவார். மேலும் நாளை இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது போக ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு கீழ் பென்ஷன் மட்டுமின்றி அகவிலைப்படியும் சேர்ந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை அதிகரிப்பது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 3 முதல் 4% உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இது 1 கோடி குடும்பங்களுக்கு நேரடி பலனை அளிக்கும். இதுவரை 8வது ஊதிய குழுவை அமைக்காதது பலருக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. இந்நிலையில்தான் அரசு ஊழியர்களின் கோபத்தை தணிக்கும் விதமாக விரைவில் டிஏ உயர்வு அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.